தயவு உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஒரு வேலை உனக்கு தெரியலையா, அதை கற்றுக்கொள்வேன். அதை கற்றுக்கொண்டு ட்ரெயின் ஆகி அதை செய்யக்கூடிய கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பா. எனக்கு தெரியாது, எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, இப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். தெரிந்து கொள்வாய். you will make yourself updated. உன்னை நீ நல்லா அதுல ட்ரெயின் பண்ணி, அது எது தெரியாதுன்னு சொல்லப்படுகிறதோ அதுல நீங்க அதிகமாக கற்று தேறுகிறவராக இருப்பீங்க. நான் ஒரு அம்மா ஒரு பாட்டு எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நான் அந்த நம்ம இப்ப 6வது நடத்துறது பாட்டு படிக்கிற ஆட்கள் தேவை. அங்க தேறி இங்க தேர்றதை விட நம்மளே கத்துக்கலாமேன்ட்டு நானும் ஆன்லைன்ல பாட்டு கத்துக்கிறேன் பாருங்க. அந்த அம்மா சொல்லுது, இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா, எப்படி காத்து ஊதுற அளவுக்கு தான் பாடணுமா. ஏசு பாருங்களேன், ரொம்ப ஏசுல வாயை திறக்க கூடாது, ஏசு இப்படிதான் பண்ணணுமா. இதெல்லாம் நமக்கு வருமா பாருங்களேன், இதெல்லாம் வருமா? ரொம்ப கஷ்டம். நம்ம எப்படி பாடுவோம்? ஏசு ரொம்ப ஹை பிச்சில் பாடுவோம். அப்படி பாடக்கூடாதான். நான் இந்த கிளாஸ்க்கு நான் கத்துக்கிறேன் பாருங்க. நம்ம இந்த 2 உதடும் அது நடுவுல இருந்தா காத்து வரணும், மெல்லமா காத்து வரணும் சார், மெல்லமா காத்து வரணும். அந்த வாயிலிருந்து மெல்லமா அப்படி காத்து போறதே உங்களுக்கு தெரியும், லைனா போமா. வரவே இல்லை பாருங்க, கடைசி வரைக்கும் வரல. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை நானும் பார்க்க முடியல, அந்த உங்களே இது பண்ணிக்க முடியல, டைம் இல்லாததுனால. ஏன் சொல்றேன் தெரியுமா? கர்த்தர் நம்ம கூட இருந்தார் அப்படின்னா இது நமக்கு தெரியல. இந்த இடத்துல நமக்கு ஒரு தேவை இருக்கு. இந்த தேவையை நான் ஆளுக்கு அங்கங்க பார்க்கறத விட என்னால என்ன செய்ய முடியும், அதை நான் என்ன செய்யலாம்? ட்ரெயின் பண்ணி கொள்ளலாம். என்னை நானே ட்ரெயின் பண்ணலாம். ஆமென், அல்லேலூயா. ஒரு காரியம் எனக்கு தெரியாது, எனக்கு வராது அப்படின்னு சொல்ல வேண்டாம். எது தெரிகிறதோ இருக்கிறத ரெசோர்ஸை வைத்து ஸ்டார்ட் டூயிங் தட். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2வது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததுனால மனுஷ கண்கள் அவங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணினார். அடுத்தது பாருங்க, அதே அதிகாரத்துல 23ஆம் வசனம், ஆதியாகமம் 39:23 வாசிங்க. கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினால் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்தும் சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அவன் என்ன செய்தானோ என்ன நடந்தது? வாய்க்க பண்ணினார். ரொம்ப சிம்பிள். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாருன்னா நீங்க மண்ணை போட்டாலும் பொன்னா மாறிடும். கர்த்தர் இல்லைன்னா பொண்ணும் மண்ணா போயிடும். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் இருக்கிறாரா என்கிறத பாருங்க. கர்த்தரும் கூட இருக்கிறாருன்னா யோசேப்பை ஆசீர்வதித்த அதே தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். யோசேப்போடு கூட இருக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப நான் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. யோசேப்புக்கு 3 காரியத்தை நாம் கவனித்தோம். 1, கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியினால காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். 2வது என்ன செய்தாரு? கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால தயவு கிடைக்க பண்ணினாரு. 3வது, அவன் எதை செய்தானோ கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருக்கு நல்ல ஒரு மகிமை செலுத்துவோம். இயேசுவே உமக்கு நன்றி. அடுத்தது பாருங்க, 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 19:12 வசனம். பூமி அதிர்ச்சிக்கு பின்னு அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. வாய்ந்து சொல்லுங்க, மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம் தெய்வத்தால சத்தத்தினாலும் பேச முடியும், மெல்லிய சத்தத்தினாலும் பேச முடியும், அமைதியை கொண்டும் பேச முடியும், பொருட்களை கொண்டும் பேச முடியும், மிருகங்களை கொண்டும் பேச முடியும். எப்படி ஆயினும் ஏதோ ஒரு வழியில இந்த கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு பேசுவார். வேதத்துல நிறைய அதற்காக எக்ஸாம்பிள்ஸ் உண்டு. இப்பவும் நம்மோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்ப கேட்கிறதற்கு நம்ம ஆயத்தமா இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாய் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா.